Good morning, children. 5th standard Science, Term 1, Chapter 1. Chapter 1 is Organ System. In the 4th standard and 3rd standard, you learn something about our body, and in which you learn about external organs and internal organs. Now, in this chapter, we are going to learn about organ system. Okay, first learning objectives. In this chapter, we are going to learn about organ systems of human body, as well as, and we are going to identify different organs. Then understand the function of different organs. So what is the introduction part is given to us. Actually, we know very well, for our daily activities we are in need of energy. How we are getting the energy? By taking food. Actually, food contains, especially when we consider dosa, idli like that, it contains carbohydrates like starch. Okay, that starch is break down into glucose. That glucose is converted into energy, and that energy is used for our daily work purpose. Okay, so complex carbohydrates are broken down into simpler forms. Their simpler form is nothing but glucose. Okay, children? Yes. Okay, this process is called, actually, when we have starch, starch is converted into glucose, glucose is converted into energy, as well as some waste are removed from the food. That waste production are named as, we can call it as excretion. What is meant by excretion according to the definition? After we eat the food, waste products are removed from the body. So the process involved in this process is called as excretion. Okay, children, நம்ம food எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், foodல தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிறோம். ஹியூமன் பாடி எடுத்தது போக நமக்கு என்ன இருக்குன்னா சம் வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடி வெளியேற்றிடும். அண்ட் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்கிரீஷன் சொல்ல போகிறோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன ப்ராசஸ், அப்போ எக்ஸ்கிரீஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to learn about respiration. நமக்கு ரெஸ்பிரேஷன்ஸ் என்ன இருக்கும், நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நோஸ் வழியாக என்ன பண்ணுவோம், ஏரை நம்ம இன்ஹேல் பண்ணுவோம். அதை எடுத்துக்கிட்ட ஏர் என்ன பண்ணும், நமக்கு லங்ஸில் போகும். லங்ஸில் போனோம்னா லங்ஸில் இருக்கக்கூடிய பிளட் என்ன பண்ணும், லங்ஸில் இருக்கக்கூடிய பிளட் என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், அந்த பிளட் பாடி ஃபுல்லாக போய் என்ன கொடுக்கும் நமக்கு, ஆல் த செல்ஸ் இட் கிவ்ஸ் த ஆக்சிஜன். ஃபார் ஆல் த செல்ஸ் இட் கிவ்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன சொன்னோம், ஆக்சிஜன் அண்டர்கோஸ், ஓகே, that is respiration occurs, in which carbon dioxide is released, and that carbon dioxide is taken away by the blood and it is exhaled by the lungs. That process is called as respiration. This is a simple process. Okay, in the simple process, what is meant by respiration according to the definition? We need oxygen to survive. Our body gets oxygen through the process called respiration. ஸோ ரெஸ்பிரேஷனோட மீனிங் தெரிஞ்சு உங்களுக்கு, நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நம்ம பாடிக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு பாடியில் உள்ள செல்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணும், ரெஸ்பிரேட் பண்ணி ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வேஸ்ட்டை எதை கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடி வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். அண்ட் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன். அப்போ என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ்கிரீஷன் பார்த்துருக்கோம், அடுத்து ரெஸ்பிரேஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கன் சிஸ்டம். அது என்னது, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸ், சிங்கிள் ஆர்கன் இதில் இன்வால்வ் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதில் என்னென்ன இருக்க போது, லங்ஸ் இருக்கும், பிளட் வரும், ஹார்ட் அதில் பிளட்டை பம்ப் பண்ணும், நர்வ்ஸ் வழியாக போகும், செல்ஸ் இன்வால்வ் ஆகும், எல்லாம் இன்வால்வ் ஆகும். இப்போ இந்த கம்பைன்டு ஆர்கன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆர்கன் சிஸ்டம். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ஆர்கன் சிஸ்டம்? The organ system is nothing but, actually these processes are carried out by different organs in our body. Okay, the different organs together to form organ system. All the organs combine together to form what is called organ system. So in this lesson we are going to learn about organ system. Organ systemத்தில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒன்று பார்க்க போகிறோம்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மொத்தம் 5 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ஸ் நம்ம we are going to learn is nothing but digestive system. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றது என்னென்னலாம் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா we can have carbohydrates எடுத்துக்கிறோம், proteins எடுத்துக்கிறோம் and fats. So mainly our food consists of carbohydrates, proteins and fat. Carbohydrates, you can give some example. For example, when we consider idli, dosa, rice, all which contains starch. Okay, sugar contains sucrose, glucose. These all are nothing but carbohydrates. Some example for carbohydrates are starch, glucose, sucrose, fructose. Okay, these are nothing but carbohydrates. கார்போஹைட்ரேட்ஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்க போகுது? குளுக்கோஸ் கிடைக்கும். ஸ்டார்ச் எடுத்து அதில் நமக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை நம்ம உடைச்சோன்னா, ப்ரோட்டீன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மாலிகுல், அதை நம்ம பிரேக் பண்ணோம்னா அதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ்லேருந்து அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஃபேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் கிளிசரால்னு ஒரு இதுவும் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்போ இது எதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காம்ப்ளெக்ஸ் எது? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணக்கூடிய சிம்பிளர் மாலிகுல்ஸ் என்னென்னதுன்னு பார்த்தோம். நம்ம என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸ் கிடைக்கும், ப்ரோட்டீன்ஸ்லேருந்து அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும், ஃபேட்ஸ்லேருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும்? இந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? நமக்கு பிளட்டு ஆர் லிம்ப் என்ன பண்ணும்? இதை எடுத்து இதை மாற்றும், நமக்கு பாடியில் எல்லா எனர்ஜியாக எல்லா இடத்துக்கும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகும். ஓகேங்களா? அப்போ the process of conversion of complex food molecules into simple molecules is called as digestion. What is meant by digestion? Digest பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸை சிம்பிள் மாலிகூல்ஸாக மாற்றுறோம். காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் இன் த சென்ஸ் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸ், இதை சிம்பிள் மாலிகூல்ஸாகவும் எனர்ஜியாகவும் மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டைஜஷன் பேர். டைஜஷன் என்னது? 2. ஓகே, இது வந்து நம்ம 2 பார்ட்டாக, டைஜஸ்டிவ் சிஸ்டம் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அனதர் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இதை பார்ட் 2ல பார்ப்போம்ப்பா. குட் மார்னிங் சில்ட்ரன். சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 பார்ட் 2. Now we are going to see digestive tract. That digestive tract is also called as alimentary canal. Actually it is a muscular tube. That means muscular tube means it is made of muscles. It is extending from mouth. This is the mouth and it goes till to anus. Okay, this is the first point, that alimentary tract is made of muscles. It starts from mouth and it ends with the anus. Its length is around 6 to 9 meters long. From mouth to anus, its length is 6 to 9 meters long. So many divisions are there in which, okay, when we see this is nothing but first one nothing but mouth, and this gap is called as, in which the teeth pallula irukku pathingala, that gap is called as buccal gravity. That gravity is called as buccal gravity. After that it come to pharynx. This end is நம்ம தமிழ்ல தொண்டைக்குழிக்கு மேல சொல்றோம் பாத்தீங்களா, that is called as pharynx னு சொல்வாங்க. அடுத்து next இந்த tract க்கு வருது. இந்த tract is called as esophagus. esophagus வழியா வருது. esophagus க்கு அப்புறம் it comes to stomach. இங்கே என்ன இருக்க போது? ஸ்மால் இன்டெஸ்டின், அடுத்து பிக் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் இருக்க போது. அடுத்து வந்து நமக்கு வந்து ரெக்டம், த மோஷன் இன் விச் இட் இஸ் கலெக்டட் அண்ட் இட்ஸ் அ மோஷன் வெளியில் போகிற இடத்துக்கு பேர் ஆனஸ். ஸோ திஸ் இஸ் த வே. நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் மவுத் இருக்குது. மவுத்தில் நம்ம இங்கே பார்த்ததாம்மா மவுத் இருக்குது. மவுத்துலேருந்து எங்கே போகுது? மவுத்துலேருந்து பக்கல் கேவிட்டி போகுது, அடுத்து பைரனக்ஸ் போகுது, ஈசோஃபோகஸ் போகுது, ஸ்டொமக் போகுது, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இன்னும் சொல்ல போனால் ரெக்டம், அடுத்து ஆனஸ். ஸோ திஸ் இஸ் த வே. ஓகேங்களா? திரும்ப இங்கே ஒரு தடவை பார்த்துருங்க. எங்கெங்கே போகுது? மவுத், பக்கல் கேவிட்டி, அடுத்து பைரனக்ஸ், அடுத்து யூசோஃபகஸ், அடுத்து ஸ்டொமக், அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், ரெக்டம், ஆனஸ். ஸோ இதுதான் டைஜஸ்டிவ் ஆர்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் எங்கெங்கே இருக்குது? இட் இஸ் இன் போத் அனிமல்ஸ். அப்படி அனிமல்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் ஆல்சோ. ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்? டைஜஸ்டிவ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஹியூமன் இன்டெஸ்டின்ஸில் போய் பார்த்திங்கன்னா சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் இந்த டேப் வார்ம் எல்லாம் இருக்கும். அதனால தான் என்ன பண்ண சொல்லணும்னா, இந்த ஃபேட் ஃபுட்டோட நம்ம எங்கே ப்ளே பண்ணக்கூடாது, இந்த மணல்லாம் விளையாடக்கூடாது. அப்போ என்ன பண்ணிடுவோம்? நமக்கு தெர் இஸ் அ சான்ஸ் டு டேப் வார்ம் என்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு we have to see about the digestive glands. We know very well it is made of, digestive system is have 2 parts. One is digestive tract, another one is digestive glands.
ஸோ அப்போ டைஜஸ்டனுக்கு என்னென்ன கிளான்ஸ் எல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? நம்ம ஃபுட்டை நம்ம இந்த இடத்துல போட்டுட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கிளான்ஸ் இருக்கும் அப்படின்னா சலைவரி கிளான்ஸ் இருக்கும். சலைவா அப்படிங்கிறோம், எச்சல். ஸோ வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை என்ன பண்ணோம்? மாய்ச்சரைஸ் பண்ணோம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்ல ஈரப்பதமாக மாறிடும். அந்த பக்கல் கேவிட்டியில் என்ன பண்ணோம்? நல்லா நம்ம மெண்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரஷ் ஆகிடும். க்ரஷ் ஆனவுன்னு என்ன பண்ணும்? அந்த சலைவாவோடு சேர்ந்து இட் மாய்ச்சர்ஸாக மாறிடும். ஓகேங்களா? உங்களுக்கு சலைவாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ நோ வெரி வெல். ஆக்சுவலாக தெர் ஆர் 3 parts ஆஃப் சலைவரி கிளான்ஸ். சலைவரி கிளான்ஸில் மொத்தம் 3 parts இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேராடைடுன்னு ஒன்று சொல்கிறாங்க, சப் லிங்குவல் அண்ட் சப் மேனிடியூபுலருங்கிறாங்க. இது மொத்தம் 3 glands இருக்குது. All the 3 glands secrete nearly 1.5 liters of saliva per day. Every day it secretes 1.5 liters. So saliva is very essential for digestive process. Okay, first one is salivary glands is over. Next the food will come to the stomach in which pancreas is present. அந்த pancreasல என்ன வரும் அப்படின்னா pancreasல pancreatic juice வரும். Pancreatic juice. What is the use of pancreatic juice? Which is used to digest fat, proteins and carbohydrates. Especially you know very well it is food which contains carbohydrates, proteins and fats. Okay, and as well as third one is liver. Okay, in which liver also there is a produces some liquid called bile, bile. Liver produces bile which is used for the digestion of fat. Okay, that we can summarize the digestive glands. In Tamil we can say it has three glands இருக்கு. ஒன்று வந்து salivary glands, pancreas இருக்கு, liver இருக்கு. salivary glandsல 3 part இருக்கு. ஒன்று வந்து parotid glands, அடுத்து sublingual இருக்கு, அடுத்து mandibular இருக்கு. மூணு சேர்ந்து என்ன பண்ணும்? 1 டேக்கு 1.5 liters ஆஃப் சலைவாவை நமக்கு ப்ரொடியூசஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து எங்கே போகுது? பேங்க்ரியாஸ்க்கு போகுது. பேங்க்ரியாஸில் என்ன இருக்குது? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இருக்கும். ஓகேங்களாப்பா? அதுலேருந்து வரக்கூடிய ஒரு என்சைம். இந்த என்சைம்ங்கிற வேர்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்சைம்ஸ் ஆர் நத்திங் பட் பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். அப்படின்னா நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ், இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் தான் பயோ கேட்டலிஸ்ட், இந்த என்சைம்ஸ். அது எது பண்ணுது? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணுது? இட் கேன் டைஜஸ்ட் எது கார்போஹைட்ரேட்ஸை, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் என்ன பண்ணுதுமா? டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ நம்ம வி கவர்ட் என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டோம். அடுத்த சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷனை நம்ம அப்பயே சொல்லியிருக்கோம். வாட் இஸ் மீன் பை ரெஸ்பிரேஷன்? The respiratory system provides oxygen for the tissues of the body and removes carbon dioxide from the tissuesன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதை வச்சுன்னா கூட ஐ கேன் எக்ஸ்பிளைன். நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழில் ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் we can go, no problem. நம்ம என்ன பண்ணுறோம்? பை யூஸிங் நோஸ் we can inhale எதை இன்ஹேல் பண்ணுறோம்? ஏரை இன்ஹேல் பண்ணுறோம். வரக்கூடிய ஏர் அப்படி எது வழியாக வருது? பேரனெக்ஸ் வழியாக வந்து இங்கே கரெக்டாக லங்ஸ்க்கு வரும். லங்ஸை ஒட்டி என்ன நமக்கு ஹார்ட் இருக்கும், இங்கே தான் என்ன இருக்குது? பிளட் வந்து பம்ப் ஆகும் நமக்கு. அப்போ இந்த பிளட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் நமக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, த பிளட் விச் கேன் அக்செப்ட் ஒன்லி ஆர் விச் கேரிஸ் ஒன்லி த ஆக்சிஜன். அப்போ பிளட் கேரிஸ் த ஆக்சிஜன். உள்ளே என்ன கொண்டு போவோம்? இட் கோஸ் டு த பிளட். எங்கே போவோம்? இட் வில் என்டர் இன் டு த த்ரோட் அவர் பாடி ஃபுல்லாக நமக்கு என்டர் ஆகும். அங்கே என்ன பண்ணுவோம்? Next it delivers the nutrients as well as the oxygen to the செல்ஸ்க்கு கொடுக்கும். அப்போ செல்லோட ஃபியூயல் அப்படிங்கிறது, நம்ம பாடி செல்லோட ஃபியூயல் இஸ் நத்திங் பட் ஆக்சிஜன். அப்போ என்ன பண்ணும்? ஆக்சிஜனை அதை வாங்கிக்கிட்டு செல்ஸ் தான் நமக்கு ரெஸ்பிரேஷன் நடக்கும். அந்த செல்ஸ் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இட் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்ப யார் வாங்கிட்டு வந்து? பிளட்டு நமக்கு வாங்கிட்டு வந்து திரும்ப இங்கே நமக்கு பம்ப் பண்ணிவிடும். ஏதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணோம்? அதே மாதிரி நோஸ் வழியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதை தான் நம்ம சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்ஹேல் பண்ணுறது என்ன பண்ணுறோம்? இன்ஹேல் இஸ் நத்திங் பட் ஆக்சிஜன். எக்ஸ்ஹேல் பண்ணுறது நத்திங் பட் என்ன சொல்ல போகிறோம்? கார்பன் டை ஆக்சைடு. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னென்னு பேர்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்போ இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும்? இந்த ஏர் வே இன்வால்வ் ஆகும், லங்ஸ் இன்வால்வ் ஆகும், அடுத்து மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ். சரிங்களா? அது எப்படி போகுது? ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நோஸ்லேருந்து நாசில்ஸ்க்கு போகுது. இந்த இடத்துல இருக்கிற நேசல் கேவிட்டி, இந்த இடத்துல கூடியதுப்பா அது நம்ம சொல்கிறாங்களா? நேசல் கேவிட்டினா அந்த மூச்சு குழாய் தான். அந்த இடத்துல நேசல் கேவிட்டியை தானே அந்த தொண்டைக்குழின்னு சொல்கிறாங்களாம்மா. ஃபேரனெக்ஸ் போகுது. அடுத்து இந்த டியூபுக்கு வருது. த டியூப் இஸ் கால்ட் அஸ் லார்னெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லார்னெக்ஸுக்கு வருது. அடுத்து இருக்கும் கோ டு த இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்களாம்மா பைப் லைக் ஸ்ட்ரக்சர். தட் பைப் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ட்ராக்கியா. Okay, then it goes to the branchiae. இந்த ஜாயினுக்கு பேர், இந்த join is called as branchiae.
ஓகேங்களா. இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னா சின்ன சின்ன நர்வ்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது, இதனுடைய எண்ட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் ஓகே அல்வோலி. அல்வோலி தட் அல்வோலி இதுக்கு வந்துடுச்சு. அப்போ இங்கே என்ன வந்துச்சு, ஃபுல்லாக இங்கே ஆக்சிஜன் இங்கே வந்துடும். இதுதான் நத்திங் பட் என்னமா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதுக்கப்புறம் தான் என்ன வரும், ஹார்ட்லேருந்து இங்கே என்ன வரும், பிளட் வரும். பிளட் தட் வில் கேரிஸ் த ஆக்சிஜன்.